இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தருடைய சத்தம். இந்த வாக்கு தத்தங்கள், அவருடைய வாக்கு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பிடித்து நிற்க நாம் பழகி கொள்ளணும். கர்த்தர் சொல்லியிருக்காரா, அது செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்ய வல்லவரா? ஆமா, செய்ய வல்லவர். எனக்கு செய்வாரா? 100% செய்வார். அதனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்போ சங்கீதம் 112 இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து படித்து வருகிறோம். விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பொருளாதார ஆண்டு, புது பொருளாதார ஆண்டுடைய துவக்கத்தில் நாம் இந்த 3வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் அதிகமாய் தியானிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ நீ சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை நம்பணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்னா சொல்லுங்க, ஆமென் என் வீட்டில் இருக்கும். அவன் இறக்கம் மனதுருக்கம் உடையவன்னா, ஆமா